Terrific performance in ODI series for Team India. After a whitewash in Test series, the entire team was shocked, including as fans also. So, how to overcome from this the whitewash? So everything expect what next for Team India in ODI. But India did well in ODI series and then they win the series 2-1. So let's discuss about the India vs South Africa ODI series review. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2-0 அப்படிங்கிற ஒரு ஒயிட் வாஷ் இட்ஸ் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது. ஏன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இதில் வந்து ஒரு ஒயிட் வாஷ் டீமுக்கு மட்டுமே இல்லை, லைக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக். ஸோ லாட்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் ரைஸ் ஆச்சு அகேன்ஸ்ட் ஹெட் கோச் கௌதம் கம்பீருக்கு அகேன்ஸ்ட். அந்த இந்த டீமோட செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து நிறைய இது ஆச்சு. பட் அதெல்லாம் எப்படி இந்தியன் டீம் ஓடியில் ஓவர் கம் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறமே இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஓரளவுக்கு அந்த ஒரு பெயினுக்கு ஒரு லிட்டில் பிட் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த ஒரு ஓடி சீரீஸ் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 மேட்ச் ஓடி சீரீஸ் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஒரு லோ கான்ஃபிடன்ஸோடு தான் இந்தியன் டீம் வந்திருக்காங்க இந்த ஒரு ஓடி சீரீஸ் பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டவுட்டட்லி ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஸோ இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து டீமுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்கும். அந்த நிறைய தென் ஒரு நிறைய லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து இந்தியன் டீமுக்கு இந்த ஒரு சீரீஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் ராஞ்சி. ஸோ ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருந்துச்சு ஒரு இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பெருசாக நல்லா ஸ்டார்ட் பண்ணார், அது பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் தென் லைக் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பேர் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்டார்ட் கொண்டு போனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 450 மாதிரியான ஸ்கோர் கூட வர மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரோட ஷாட்ஸ் அந்த அவங்களோட பேட்டிங் பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆச்சு. ஒரு பிரில்லியன்ட் பேக் டு பேக் 100s ஃபார் விராட் கோலி. ஆல்மோஸ்ட் எனக்கு தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இதை போத் ஆர் தே கேவ் த ஆன்சர்ஸ் இன் வித் த பேட்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஆஃப்டர் த ஆஸ்திரேலியா சீரீஸ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் அபவுட் த ரோஹித் சர்மா விராட் கோலி ப்ரெசன்ஸ் இன் கரண்ட் ஓடிஐ ஸ்குவாட். ஏன்னா நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் இதுவாச்சு ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு அப்புறம் விராட் கோலி அந்த பேக் டு பேக் டக் அவுட் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆனதுக்கப்புறம் ஒரு பிரில்லியன்ட் 70 அடித்தார். பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் மேலே அந்த ஒரு கிரிட்டிசிசம் ஸ்டில் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்குமே தே போத் ஆர் ரிப்ளை வித் த பேட் அப்படின்னு தான் இந்த ஒரு சீரீஸில் இருந்திருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பிரில்லியன்ட் 50, அதில் டவுட்டே இல்லை. செகண்ட் கேம் இஸ் நாட் டன் வெல், இட்ஸ் ஓகே. பட் தேர்ட் ஓடி சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தே ஸ்கோர் 75 ரன்ஸ். இன்னும் கொஞ்சம் இருந்தால் மேபி இஸ் ஆல்சோ ஸ்கோர்ட் ஒரு 100 அடிச்சு இன்னொரு 100 கூட இருந்திருக்கும் ரோஹித் சர்மா. இந்த லாஸ்ட் ஒரு 6 ODIஸில் ஒரு 2 ODI 100s இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ஹேப்பன். பட் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் அமேசிங். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு வேறு மாதிரியான விராட் கோலியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னா விராட் கோலி பேட்டிங் பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஷாட்ஸ்னால் ஒரு செட் ஆகிட்டு அடிக்கிற ஒரு விராட் கோலி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லைக் நாட் ஒன்லி ஒரு 50 ஓவர்ஸ்ன்னு இல்லை, ஒரு ஐபிஎல்லாகவும் இருக்கட்டும், ஒரு T20 கேம்ஸ் மாதிரியும் விராட் கோலியோட பேட்டிங் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கக்கூடிய பிளேயர் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் த கிரவுண்ட் ஷாட்ஸ் நிறைய ஆடுவார் அவர். லைக் ஒரு கவர் ட்ரைவ் மாதிரியான இருக்கட்டும், ஒரு லெக் ஃப்ளிக்காக இருக்கட்டும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் த கிரவுண்டில் மட்டுமே ஆடினிருப்பார். ஒரு செட் ஒரு 50 அந்த ஒரு ஜோன் கவர் வர அந்த ஒரு ஸ்கோர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இஸ் டேக்கிங் ஆன் ஃபார் த பிக் ஷாட்ஸ். ஸோ அப்படி இருந்த ஒரு விராட் கோலி இந்த ஒரு ஓடி சீரீஸில் பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த ஒரு இதை நான் நல்லாவே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 3 ஓடிஎஸில் நான் பார்த்த வரைக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா அடித்த ஷாட்ஸில் நிஜமாலே சொல்கிறேன் ஒரு அன்பிலியபிள். ஏன்னா சீரியஸாக எனக்கு விராட் கோலி தானாங்கிற மாதிரியானே ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஹங்கர் டு ப்ரூவ்ங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு இவங்க 2 பேர் மேலேயும். ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் விராட் கோலியோட பேட்டிங் பார்த்தேன். பேக் டு பேக் 100s அன்பிலியபிள் சத்தியமாக. ஏன்னா விராட் கோலி இதே மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வந்து சீரியஸாக ஒரு
ஆல்மோஸ்ட் தே ரிப்ளை ஃபார் த ஆல் ஏட்டர்ஸ் ஃபார் கிரிட்டிசிசம்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. லைக் தேர்ட் ஓடியில் ஒரு பில்லியன் 50, ஆல்மோஸ்ட் இஸ் த மேன் ஆஃப் த சீரீஸ் ஆல்சோ. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க ரெண்டு பேர் இதுலையும். லைக் ஆல்மோஸ்ட் எனக்கு 2027 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் தேர்ட் ஓடியில் ஒரு பில்லியன் 100, ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நிறைய சீரீஸ்க்கு முன்னாடி இப்போ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் சீரீஸ் மாதிரி ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் செலக்ட் பண்ணலங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு அந்த இந்தியாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த ஒரு சான்ஸ் ருத்துவுக்கு கிடைச்சிது. பட் ஃபர்ஸ்ட் கேம் ஒரு இட்ஸ் நாட் டன் வெல். பட் செகண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் 100 அலாங் வித் ஒரு விராட் கோலி. ஸோ ஆல்மோஸ்ட் ருத்துவும் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். தென் ஜெய்ஸ்வால் ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் பெருசாக இது பண்ணது. லைக் தேர்ட் கேம் தே டன் பிரில்லியன்ட், தே மேட் இன் 100 இன் ஓடிஐ. ஸோ கொஞ்சம் நிறைய ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் செலெக்ஷனில் கொஞ்சம் நிறைய ஒரு சிக்கல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயரோட ஆப்சன்ஸ் இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிட்டு ஓரளவுக்கு இவங்க அந்த ஒரு சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைக் இது வந்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஓடின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸ். ஸோ நியூசிலாந்து சீரீஸ்க்கு எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தாண்டியான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஎல் ராகுல் அட் நம்பர் 6 கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும். லைக் பவுலிங் பொறுத்த வரைக்கும் அர்ஷித் ராணா டே டன் வெல். ஃபர்ஸ்ட் ஓடியிலையும் சரி கொஞ்சம் ரன்ஸ் போனாலும், பட் ஒரு ஃபர்ஸ்ட் கேமில் ஒரு இனிஷியலாக ஒரு பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா தான், அது 2 டவுட்டும் இல்லை. லைக் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு போயிருந்தாலும் லைக் தேர்ட் ஓடியில் தே டன் பிரில்லியன்ட். குல்தீப் யாதவ் தே ஆர் அனதர் அட்வான்டேஜ். வாஷி கொஞ்சம் ஒரு பேட்டிங்லேயும் எந்த ஒரு இதனாலும் இது பண்ணலாம், பவுலிங்கில் ஒரு தே டன் பிரில்லியன்ட். ஜடேஜா சொல்ல தேவையில்லை, இஸ் லெஜெண்ட், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் செகண்ட் ஓடியில் ஆல்மோஸ்ட் ஒரு 370 380 போகிற ஒரு ஸ்கோர். கொஞ்சம் ஜடேஜாவோட அந்த ஒரு இது கொஞ்சம் ஒரு கீரை மாற்றிருந்தானே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணார். பட் ஆல்மோஸ்ட் அது செகண்ட் கேம் தோற்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 ரன்ஸ் ஷார்ட்னு தான் நான் சொல்லுவேன். நான் கேஎல் ராகுல் லைக் நம்பர் 6 நல்லாவே பண்ணார். இது ஆஸ் அ கேப்டனாகவும் சரி எந்த ஒரு ஸ்லாட்டில் கொடுத்தாலும் கேஎல் ராகுல் எடன் பிரில்லியன்ட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தென் அப்படியே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வருவோமே. சவுத் ஆஃப்ரிக்காவும் தே கேவ் அவுட் வெரி வெல், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு ஓடிசி ஒரு டெஸ்ட் சீரீஸ் 2-0 இந்தியாவில் ஜெயிக்கிறதுங்கிற இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அதை பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரோட தான் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேயில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு வின் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேயில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 விக்கெட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் போய் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு மேத்யூ பிரிட்ஸ்கி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆடினார். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸும் மேத்யூ பிரிட்ஸ்கி தே டன் பிரில்லியன்ட். அது வந்து டெவால் பிரவிஸ் ஃபர்ஸ்ட் ஓடிஐயில் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணாலும் அதை பெருசாக கன்வெர்ட், பட் செகண்ட் ஓடிஐயில் அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு மேட் இன் 50 அடித்தார். அண்ட் தென் ஏடென் மார்க்ரம் செகண்ட் ஓடியில் ஒரு பில்லியன் 100. செகண்ட் ஓடியில் வின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஏடென் மார்க்ரம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் அனதர் ரீசன்ஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த ஒரு ஃபைட் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பின் பாஷ் ஃபர்ஸ்ட் ஓடியில் ஆல்மோஸ்ட் இந்தியாவோட வின்னுக்கு வந்து இங்கே இதுக்கும் அதுக்கும் அந்த நடுவில் இருந்தது கார்பின் பாஷ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு 2019 இந்தியா ஆஸ்திரேலியா வந்து ஒரு 358 இந்தியா அடிப்பாங்க அட் மொஹாலியில். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஆஸ்டன் டர்னர் வைப் ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஓடியில் வந்து மார்க்கோ யான்சனும் இந்த கார்பின் பாஷும் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேருந்தோ ஒரு மேட்ச் ஆல்மோஸ்ட் ஒரு 221 for 6 ஆஸ்திரேலியா இருந்தப்போ இந்த ஆஸ்டன் டர்னர் தான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 84 ரன்ஸ் அடித்து இந்தியாவோட வின்னையே வந்து ஆல்மோஸ்ட் டேமேஜ் பண்ணி விட்டார் அந்த ஒரு மேட்ச். ஸோ அந்த ஒரு வைப்ஸை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த கார்பின் பாஷ் அண்ட் மார்க்கோ யான்சனோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும். பட் அதை ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. செகண்ட் ஓடியில் லைக் பவுமா கேம் பேக் டு த ஸ்கை, ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்துச்சு பவுமா பொறுத்த வரைக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன குயின்டன் டிகாக் ஒரு ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் சரியாக இது பண்ணலாம். ஒரு லைக் தேர்ட் கேமில் ஒரு பில்லியன் 100. ஒரு மேத்யூ பிரிட்ஸ்கி, ஒரு டெவால் பிரவிஸ், ஒரு கார்பின் பாஷ் வந்து ஒரு பவுலராக இது பண்ணாங்க. பட் இஸ் டன்
ஆஸ் அ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காரு. மார்க்கோ யான்சன் லைக் ஒரு டெஸ்ட் சீரிஸ் நல்லா பண்ணிட்டு ஓடியில் ஃபஸ்ட்டு கேமில் ஒரு பவுலிங் நல்லா இது பண்ணி பேட்டிங்லையும் கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸாக தான் இந்த ஓடியை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே லாஸ் த சீரீஸ். அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமே இந்த ஓடி சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங்காக தான் இருந்திருக்குது 2 டீம் பொறுத்த வரைக்குமே. ஸோ எனிவேஸ் தே கன்கிராட்ஸ் ஃபார் டீம் இந்தியா ஃபார் கிளின்ஸ்ட் ஓடி சீரீஸ். ஏன்னா ஒரு 2-0 அப்படிங்கிற ஒரு ஒயிட் வாஷ்க்கு அப்புறம் வந்து ஒரு ஓடி சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்கிராட்ஸ் ஃபார் தட். ஸோ T20லையும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஆர் சவுத் ஆஃப்ரிக்கா அனதர் பிளான்ஸாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ்.